கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை, இரகசிய வருகையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று தெசலோனிக்கே சபைக்கு பவுல் அடிகளார் எழுதுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 8ஆம் வசனம் வரை நாம் இப்படி வாசிக்கிறோம். அந்த காலங்களையும், அதாவது வருகையின் காலம், சமயங்களையும் உங்களுக்கு நான் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் இரவில் திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்திருக்கிறார்கள். நீங்கள் பகலின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். அறியாதவர்களோ இருளின் பிள்ளைகள். கர்த்தரை அறியாதவர்களுக்கு அவர் எப்பொழுது வருவார் என்று அறிய மாட்டார்கள். அவர்கள் அந்தகாரத்தில் இருப்பவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் இருளிலே குடித்து வெறித்தவர்களாகவும் இருக்கிறார்கள். அதாவது நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், சமாதானமாக இருக்கிறோம் என்று அந்த நோவா காலத்தில் சொன்னார்களே, அதே சிந்தையோடு இருக்கிறார்கள். அவர்கள் அறிய மாட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளோ தூங்காமல் இருந்து விழித்திருக்க வேண்டும். தூங்காமல் இருந்து என்றால் 24 மணி நேரம் தூங்காமல் இருப்பது அல்ல. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, நான் நித்திரை பண்ணினேன், ஆனால் என் இருதயமோ விழித்திருக்கிறது. அதாவது இருதயம் விழித்திருக்க வேண்டும் என்று இதற்கு அர்த்தம். அப்படி என்றால் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு எனும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் தலைச்சீராவையும் அணிந்து ஆயத்தமாக இருக்க வேண்டும். இங்கே 2 ஆயுதத்தை மட்டும் குறிப்பிடுகிறார். ஆவிக்குரிய ஓர் ஆயுதம் 6, ஆனால் இங்கே மார்க்கவசத்தையும், அதாவது கேடகத்தையும், அந்த இரட்சிப்பின் தலைக்கவசத்தையும் அணிந்து கொள்கிறார் என்கிறார். ஏனென்றால் மற்ற எல்லா ஆயுதங்களையும் உபயோகித்து நாம் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த நேரத்தில், கடைசி காலத்தில் நம்மை பொல்லாத உபதேசத்தினாலும் கள்ள உபதேசத்தினாலும் கள்ள தீர்க்கதரிசிகளாலும் வஞ்சிக்கப்படலாம். உன் இருதயமே வஞ்சிக்கப்படும். அதனால் இருதயத்தையும் நம்முடைய சிந்தையையும் அந்த இரட்சிப்பின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த அறிவையும் நாம் காத்து கொள்ள வேண்டும் என்பதே இதன் அர்த்தம். ஆமென்.